இன்றைக்கி சம்மரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே செய்யும்போது விலையும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் சமைக்கலாம். தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம சம்மரில் நிறைய நேரம் கிச்சனில் நிற்காமல் ஈஸியாக இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுடலாம். மெயின் டிஷ்ஷாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கிச்சன் டவலில் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒயிட் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மண்சட்டி அல்லது பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியாக ஆட் பண்ண வேண்டாம், இது மாதிரி புளியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தக்காளியிலேருந்து தண்ணி விட்டு வரும், அது வர வெயிட் பண்ணலாம். லைட்டாக கிளறி மட்டும் அடிக்கடி விட்டுக்கோங்க. இப்போ சைட்லேயே கடுகு 2 ஸ்பூன் பேனில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ சிம்லேயே வச்சு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நல்லா வெந்தயத்தோட ஃப்ளேவரும் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ண பவுடரையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3/4 கரண்டி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுக்கு தாளிப்புக்காக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு போல் நல்லா இடித்து தோலோடு ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரச்சு. இப்போ நம்ம தக்காளி தொக்கு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் எல்லாம் தக்காளி தொக்கோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வர வெயிட் பண்ணலாம். நல்லா பிரிஞ்சு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு மூட வேணாம், ஏன்னா அதில் வேப்பர் கலெக்ட் ஆகி இது தொக்கு கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா வெளியில் 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ஸோ இந்த சம்மருக்கு அதிக நேரம் நம்ம கிச்சனில் நிற்காமல் டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இட்லி, தோசை, நெக்ஸ்ட்டு சாதம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சம்மர் சீசனில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே நம்ம கடையிலலாம் வாங்கும்போது ஒரு பாட்டிலே 200-300 ருபீஸ்க்கு இருக்கும். பட் வீட்டிலே செய்யும் போது நம்ம 100 ருபீஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த சம்மரில் செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு ரெசிபினா தாளிப்பு வடகம் தான். சின்ன வெங்காய தாளிப்பு வடகம். இது நம்ம கூட்டு, நெக்ஸ்ட்டு ஏதாவது பொரியல் செய்யும்போது அது தாளிப்பு வடகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்னிங் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தது. நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வெயிலில் 1 டே ஃபுல்லாக காய வச்சிடலாம். இதை நீங்கள் மார்னிங் செய்யும் போது உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ஈவினிங் ஒரு 4 o'clock வரை வெயிலில் இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். இதை மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ட்ரை ஆகி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பரில் போட்டு கூட சாப் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸியில் ஆட் பண்ணனால லைட்டாக பல்ஸ் மோடில் போடும்போது எனக்கு 1-2 கிரைண்ட் ஆகாமல் இருந்துச்சு. அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மார்னிங்கே கொஞ்சம் பூண்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா தோலோடையே லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நான் ஒரு 20 பல் பூண்டு போல் எடுத்துருக்கிறேன். இது நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டேன். இதையும் லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய கறி லீவ்ஸ் நல்லா கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இதே நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். இது கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடுகு, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. விளக்கெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஷேப்பில் தட்டிட்டு
நைட் ஃபுல்லாக நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். நல்லா உங்களுக்கு மசாலாவோட சேர்ந்து எல்லா பொருட்களும் சேர்ந்து நல்லா ஊறி கிடச்சிருக்கும். இதை வந்து மார்னிங் நல்லா இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மார்னிங் நல்லா கலர் சேஞ்சாகி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. உருண்டை பிடிச்சி வெயிலில் நம்ம 4 days வந்து காய வைக்க போகிறோம். எனக்கு இந்த 1/2 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஒரு 15 உருண்டைகள் போல் கிடச்சிச்சு. இதை நான் வந்து 2 days நல்லா வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் உருண்டைகளை நல்லா பிரித்து நல்லா டைட்டாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு 4 days வெயிலில் வச்சா போதும். நல்லா உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக இந்த உளுத்தம் பருப்பெல்லாம் உடச்சி பாருங்கள், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக உடையும். அந்த ஸ்டேஜ் வரை நல்லா காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் கீரை தாளிக்கும் போதோ அல்லது ஏதாவது கூட்டு ரெசிபீஸ், பொரியல் ரெசிபீஸ் கூட நீங்கள் வைக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வடகம். இதே நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பாட்டிலில் ஒரு 10 to 15 வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 300 rupees கூட இருக்கும். ஸோ இந்த சம்மரில் நீங்கள் இதை வீட்லேயே செய்யும் போது ஒரு 100 rupeesக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா எனக்கு ஒரு 4 to 5 days நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக மாறிடுச்சு. இது மாதிரி நீங்கள் கூட்டு அல்லது ஏதாவது பொரியல் ரெசிபிஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறது மாங்காய் வத்தல். இந்த சீசனில் மாங்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அந்த டைமில் வந்து இது மாதிரி நீங்கள் மாங்காய் வத்தல் செஞ்சு வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு மாங்காய் சாம்பார் கூட வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வீட்டில் சம்மருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 3 மாங்காய் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் க்யூபாவோ அல்லது நீளமாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ண விருப்பமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணும்போது தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா உங்களுக்கு உப்புலேயே வந்து நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. இப்போ வந்து நல்லா நான் பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடுறேன். 1 day ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நல்லா குலுக்கிட்டு இன்னொரு 1 dayக்கு வந்து ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு 2 days நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயிலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த தண்ணியிலே நம்ம வந்து வச்சுக்கலாம். நல்லா இன்னொரு டைம் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ இந்த மாங்காய் சாப்பிட்டு பார்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த உப்பு தண்ணீர் நல்லா ஊறி உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ 2 days நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெயிலை நல்லா காய வச்சுக்கலாம். இதுவும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2-3 daysலேயே நல்லா இந்த மாதிரி மாங்காய் வத்தல் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு உடச்சி பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 days நம்ம வச்சுருந்தோன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ நல்லா கிறிஸ்பியாகி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருங்கி கிடச்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை அப்பப்போ நீங்கள் மாங்காய் சாம்பார் செய்யும்போது அல்லது காரக்குழம்பு கூட நீங்கள் வந்து மாங்காய் இந்த ட்ரை மாங்காய் ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில டைம் சாப்பிடவே பிடிக்காத போது இந்த மாதிரி ட்ரை மாங்காய் குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு. ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாங்காயில் நம்ம நிறைய உப்பு போட்டு ஊற வச்சிருந்தனால இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் ரெசிபிஸ், ட்ரை மாங்காய் ரெசிபிஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணியில் நீங்கள் மாங்காவை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த தண்ணியை நம்ம கொட்டிட்டு மாங்காய் ரெசிபி செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அதிகமாக உப்பு தெரியாது, நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். நான் வந்து மாங்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ட்ரை மாங்காய் சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த சம்மரை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.